இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவா கண்டேன். அது மாதிரி சில விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு தேர்தல் காலத்துல நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரியான விஷயங்கள் ஒன்றுதான் இப்ப நிகழப்போகுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக அண்ட் அதிமுக கூட்டணி. வாங்க இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 இந்த தேர்தல் காலத்துல தாவேகா 108 தொகுதிகள்ல வெற்றி பெற்றுட்டாங்க. பெரும்பான்மைன்னு சொல்ல முடியாது, அதிக தொகுதிகளை வெற்றி பெற்ற ஒரு கட்சியா தாவேகா இருக்கு. திமுக வந்து 73 இடங்களை பெற்றாங்க பிளஸ் கூட்டணியுடன். அதிமுக 53 தொகுதிகளை பெற்றாங்க பிளஸ் கூட்டணியுடன். இப்போ 108 தொகுதிகள் இருந்த காங்கிரஸ் வந்து பிளஸ் 5, மொத்தம் 113 தொகுதிகள் வந்து இப்போ தாவேகா வசம் இருக்கு. 113 தாவேகா. இப்போ இந்த தொகுதிகளை வச்சு அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்க, பெரும்பான்மையை காமிக்கணும், 118 இடம் வரை நீங்க காமிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இது மாதிரி விஷயங்களை ஆளுநர் சொன்னதும் நிறைய பேச்சுகள் என்ன அடிப்படுது அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணியில் சேரப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை அவங்களுடைய தலைவர்கள் வந்து உள்ளரங்கத்துல நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வெளியே வரல, சூசகமா இது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மீடியாக்களை பரவிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த விஷயங்கள் உண்மையானால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ 73 + 53 126, ஆக்சுவலா ரெண்டுமே சேர்ந்து இதுல 5 வந்து வெளியே வந்துருச்சு. யாரு? காங்கிரஸ் வெளியே வந்துட்டாங்க. அப்போ ஆக்சுவலா 121, இங்கிட்ட 113. இப்போ என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்கு கூட்டணி சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப திமுகவும் அதிமுகவும் ஏன் கூட்டணி சேரணும் அப்படின்னா, இப்ப 2 திராவிட கட்சிகள் தான் இவ்வளவு நாட்களாக, இவ்வளவு வருடங்களாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வந்திருக்காங்க. 3வது ஒரு கட்சி வந்து வந்திருக்கு, அதை இல்லாம பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து, நான் உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆள் சப்போர்ட் பண்றேன், அவங்க எதிர்கட்சியாவே இருக்கட்டும், அவங்க 2-3 வருடங்களுக்குள்ள அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாது, அவங்கள ஓரம் தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா இருக்கலாம். சப்போஸ் அவங்க 2-3 வருடங்கள் தாக்குப்பிடிச்சு நின்றுட்டாங்க அப்படின்னா, 2029 ஓகேவா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து நடக்க போற சிஎம் தேர்தலா இருக்கட்டும், அதுல தமிழக வெற்றி கழகம் பெரும் வாரியாக வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் ஒரே டீம் தான் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை தாவேகா கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க இந்த வருடங்கள் ஃபுல்லா தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா, தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு இவங்க நினைச்சு கொஞ்சம் சேரலாம். சப்போஸ் சேர மாட்டாங்க, அதுக்கான சூழ்நிலை அமைஞ்சதுன்னா இது மாதிரி விஷயம் நடக்கும். அது மாதிரியான இடத்தை தாவேகாவுக்கு கொண்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 2-3 வருடங்கள் வந்து தாவேகா தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 234 தொகுதிக்கு ஆளை போட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா எல்லா விஷயங்களும் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. அப்போ அவங்க இது 2-3 வருடங்கள் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா எப்படி நிலைமை மாறும் அப்படின்னா, திமுக அதிமுகவும் ஆக்சுவலா ஒண்ணுதான் அப்படிங்கிற விஷயத்த தாவேகா கட்டமைச்சுன்னா, அவங்க 2 பேரும் ஒரு டீம் ஆயிருவாங்க. தாவேகாங்கிறது ஒரு டீம் ஆயிரும். அதுக்கப்புறம் பிரிஞ்சா கூட அதை மக்கள் வந்து கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அது மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். இப்போ அதுல இன்னொரு விஷயங்கள் இருக்கு. அவங்க அதிமுக வந்து பாஜக தள்ளி விட்டு வரணும், அதுக்கு அவங்க முடிவு எடுப்பாங்களா? அது எடுத்தாங்கன்னா அதிமுக பெரிய ரிஸ்க் அமையும். அதுல பாஜக கூட்டணிலாம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, அமமுக இருக்காங்க. அவங்க எப்படி நம்ம முடிவு எடுப்பாங்க? அப்போ கட்சி வந்து 4ஆ பிளவுபடுமா? அது மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டு 4 கட்சிகள் பிளவுபடுற மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிடும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகாமையே அப்படியே சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் பொழுது அவங்களை சப்போர்ட் பண்றதுக்கான விஷயங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க பேசிக்கு? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ திமுகல இருந்து அந்த 3 கட்சிகளும் தாவேகா பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள், இன்னொரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது வந்தாலும் தாவேகாவுக்கு பெனிஃபிட் தான். ஆல்ரெடி அதான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வந்துட்டா அது ஆக்சுவலா தாவேகாவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாவே அமையும். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் திமுக விடாது. இப்போ வந்து அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணி சேரணும்னு நினைச்சா கூட நிறைய பிரச்சனைகள் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக அதிமுக மேல இருக்கிற அவங்க தொண்டர்கள் வச்சு நம்பிக்கையுமே சில இதில் உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக தொண்டர்கள் வந்து அதிமுக இருப்பாங்க, அதிமுக தொண்டர்கள் திமுக இருப்பாங்க. இப்போ எல்லா தொண்டர்களும் தாவேகா வெறுத்துருவாங்க அப்படின்னம்னா கொஞ்சம் இது வந்து நடுநிலையா இருக்க ஜனங்கள் வந்து மாத்தி ஓட்டு போட்டு இருக்க ஜனங்கள் வந்து எது மாதிரியான நிலைப்பாடை எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இடும். அதனால அவங்க 2 பேரும் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு என்னோட தனிப்பட்ட வேறு விஷயங்கள் வந்து நான் சொல்றேன். பிளஸ் தாவேகா பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்திருக்கு. இது வந்து ஒரு வகையில நல்ல விஷயம் கூட. மத்தியில இருக்க ஒரு கட்சி வந்து கூட்டணியோட இருந்தா அது ஆக்சுவலா அந்த மாநில கட்சிக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பாஜகவோட பி டீம்னு தாவேகாவுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் இப்போ காங்கிரஸ் சேர்ந்த மூலமா பாஜகவோட பி டீம் தாவேகா கிடையாது அப்படிங்கறத உறுதிப்படுத்துற விதமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ பாஜக எதிர்ப்புல உள்ள நிறைய பேர் வந்து தாவேகாவை நம்புறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது வந்து தாவேகா பொறுத்தவரை நல்லதுதான். திமுக பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து அவங்க சொல்லிக்கலாம், அவங்க போன வரை நல்லதுதான், அவங்களால ஒண்ணும் இல்லைன்னு. ஆனா சில பாதிப்புகளை வந்து திமுக பக்கமும் இது ஏற்படுத்தும். ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற வரையும் தான் திமுக வந்து பாஜகவை எதிர்க்கிறதா நம்பப்படுது. இப்போ காங்கிரஸ் ஆக்சுவலா இல்ல அப்படின்னா அந்த பிம்பம் வந்து வெளிக்காட்டப்படும். கண்டிப்பா அது நடக்கும்னு இனி வரும் தேர்தல்ல நம்ம கண்டிப்பா அது கண் கூட பார்க்கலாம். இது இப்போ தாவேகா பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி ஆல்ரெடி அலைன்ஸ் ஆயிடுச்சு. 113 தொகுதிகளை பெற்றுட்டாங்க. இனி வரும் இன்னமும் அவங்களுடைய சப்போர்ட்டை இன்னும் தேடிட்டு இருக்காங்க. கிடைச்சதுன்னா
ஆட்சி அமைக்க போயிருவாங்க. அவங்க சட்டமன்றத்துல அவங்களுடைய பெரும்பான்மையை காமிக்கணும்னு சொன்னா கூட அதையும் செய்யறதுக்கான ரெடியா இருப்பாங்க. அங்க சட்டமன்றத்துக்கு போயிட்டாங்கன்னா ஆக்சுவலா அவங்களுக்கு கிடைச்சிரும்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஆனா திமுக அண்ட் அதிமுக கூட்டணி வந்து பேசப்படுறது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றுதான். தாவேகாவுக்கு விசிகே அல்லது சிபிஎம் சிபிஐ சப்போர்ட் கொடுக்காத வகையிலும் அவங்க அந்த 113 தொகுதிகளோடுமே ஆட்சியை அமைக்கலாம், நடத்தலாம். திமுக அதிமுக சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராத வரையுமே நடத்தலாம். இல்ல சப்போஸ் அவங்க உள்ள வந்து கலைச்சிட்டாங்கன்னா ரீ எலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரீ எலெக்ஷன்லையும் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் தான் வாய்ப்பு அதிகமாகவும் வரும். அதனால திமுக அதிமுகவும் இதை பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நம்பலாம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது பற்றி இவ்வளோ விவாதங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது அவங்கள மக்கள் வந்து அவங்கள நம்பி பெருவாரியாக வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அதுக்கு மரியாதை கொடுத்து சில விஷயங்களை பண்ணாலே கொஞ்சம் அது அந்த தமிழ்நாட்டு அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னு மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. சப்போஸ் இவங்க சரியா பண்ணலையா, அடுத்த முறை வந்து வேறவங்க தேர்ந்தெடுப்பாங்க. சரியா பண்றாங்களா, நம்ம பண்ணதெல்லாம் சரிதான் அப்படிங்கிற விஷயமும் ஈடுபடும். இதுக்கு வந்து தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை 2 கட்சிகளும் அவங்கள போக விட்டு அதுக்கப்புறம் பண்ற தவறுகளை சுட்டி காட்டி அவங்க எதிர்கட்சி வேலையை செஞ்சாலே இது ப்ராப்பரா நடக்கும். என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். நன்றி.